வணக்கம். இன்னைக்கு நாம கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க அனுப்பின சில சோர்சஸை ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா இந்த புது புது காயின்கள் எல்லாம் எப்படி உருவாகுது, எங்கிருந்து வருதுங்கிற ஒரு மர்மத்தை அவிழ்க்க போறோம். ஆமா. ஏன்னா இதுல மைனிங், மின்டிங், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. வாங்க இதெல்லாம் என்னன்னு சுலபமா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அடிப்படையில டிஜிட்டல் பணத்தை உருவாக்க ரெண்டு பெரிய வழிகள் தான் இருக்கு. ரெண்டே வழிதானா? ஆமா. ஒன்னு கடுமையான உழைப்பு, இன்னொன்னு உங்ககிட்ட இருக்கிற சொத்து. இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதாவது POW, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், POSக்கு உள்ள வித்தியாசம். கடுமையான உழைப்புனா பிட்காயின் மாதிரி தானே? அது கொஞ்சம் சொல்லுங்களேன். சரியா சொன்னீங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிறது உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு கணக்கு புதிரை யார் முதல்ல தீர்க்கறாங்கன்னு பாக்குற போட்டி மாதிரி. ஓ, ஒரு போட்டியா? ஆமா. உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான கணினிகள், அதாவது மைனர், இந்த புதிரை விடுவிக்க முயற்சிப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த பிளாக் செயின்ல சேர்ப்பாங்க. சரி. அதுக்கு பரிசா அவங்களுக்கு புதுசா உருவாக்கப்பட்ட பிட்காயின்கள் கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மைனிங். ஓகே, இது கேட்கவே பெரிய வேலையா தெரியுதே. அதனால தான் பிட்காயின் மைனிங் ஒரு குட்டி தேசத்தோட மின்சாரத்தையே சாப்பிடுதுன்னு சொல்றாங்களா? கரெக்ட். அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கோட மிகப்பெரிய குறைபாடு. ஆமா, அது ஒரு திறனற்ற முறை மாதிரி தோணுது. மிகச்சரியான கேள்வி. அதுக்கு ஒரு மாற்று வழியா வந்ததுதான் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அதாவது POS. இங்க கணக்கு போடுறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம், அப்ப கம்ப்யூட்டர் பவர் தேவையில்லையா? தேவைப்படும், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இங்க உங்ககிட்ட எவ்ளோ காயின்கள் இருக்கோ அதை வச்சு தான் நீங்க அடுத்த பிளாக்க உருவாக்க தகுதி பெறுவீங்க. அப்போ என்கிட்ட நிறைய காயின்ஸ் இருந்தா அந்த நெட்வொர்க்ல ஸ்டேக் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி லாக் பண்ணி அது மூலமா புது காயின்ஸ் சம்பாதிக்கலாமா? அருமை. உங்க ஆதாரங்கள்ல சொல்ற அதே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உதாரணம் தான். இதுக்கு பேரு தான் மின்டிங்கா? பெரும்பாலும் மின்டிங் அல்லது ஸ்டேக்கிங்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு அதிக காயின்களை எவ்வளவு அதிக காலத்துக்கு ஸ்டேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகும். எத்தீரியம் இப்போ இந்த முறைக்கு தான் மாறி இருக்கு. ஓ, இதுக்கு மின்சாரம் ரொம்ப கம்மியா தேவைப்படும் இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ஆனா என்ன, இதுல ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுதே. பணக்காரங்க இன்னும் பணக்காரங்க ஆகிற மாதிரியா இது? கரெக்ட். யாருக்கிட்ட அதிக காயின் இருக்கோ அவங்களே நெட்வொர்க்கை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்போ நாம சுற்றுச்சூழலை பாதுகாக்க POS முறைக்கு மாறினா மொத்த அதிகாரத்தையும் சில பணக்காரங்க கையில கொடுக்கறோமா? இதுதான் இந்த துறையில் நடக்கிற மிகப்பெரிய விவாதம். POW தேர்ந்தெடுத்தா ஆற்றல் பிரச்சனை, POS தேர்ந்தெடுத்தா அதிகாரம் ஒரே இடத்துல குவியும் அபாயம். இது ஒரு பெரிய ட்ரேட் ஆஃப். ஆமா. இப்போ காயின் எப்படி உருவாகுதுங்கிற முறைய தாண்டி அது எப்போ உருவாக்கப்படுதுங்கிறதும் முக்கியம். இங்கதான் ப்ரீ மைண்ட் டோக்கன்கள் உள்ளே வருது. ஆமா, நானும் அதை கவனிச்சேன். ப்ரீமைண்ட்னா பேர்லயே இருக்கு, முன்னாடியே உருவாக்கப்பட்டதுன்னு. அதுல என்ன ஆபத்து? ப்ரீ மைண்ட் டோக்கன்கள்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே மொத்த சப்ளையும், உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி டோக்கன் வச்சுக்கோங்க, அதை உருவாக்கிடுவாங்க. சரி. இதுல ஒரு பெரிய பங்க உருவாக்குனவங்களே வச்சுப்பாங்க. ஒருவேளை அந்த டோக்கனோட விலை ஏறும்போது அவங்க திடீர்னு சந்தையில எல்லாத்தையும் வித்துட்டா என்ன ஆகும்? அடகடவலே, மொத்த விலையும் சரிஞ்சிடும். முதலீட்டாளர்கள் பணத்தை இழந்துடுவாங்க. நிச்சயமா. அப்போ நீங்க சொல்றது சரினா, ஒரு ப்ரீ மைண்ட் டோக்கனை வாங்கினா அதோட நிறுவனர் எப்போ வேணாலும் நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இது ரொம்ப பெரிய ரெட் ஃபிளாக். இது ஒரு முக்கியமான ஆபத்து. ஆமா. இதுக்கு நேர்மாறானது தான் மின்டபிள் டோக்கன். உங்க ஆதாரங்கள்ல LGNS டோக்கனை உதாரணமா காட்டியிருக்காங்க. ஓகே. அது ஒரு மின்டபிள் டோக்கன். அதாவது ஒரு புதிய LGNS டோக்கன் உருவாக்கப்படணும்னா அதுக்கு சமமான ஒரு அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்தை, USDT-ய காப்பு நிதியா வைக்கணும். ஓ, இது ஒரு அரசாங்கம் தங்கத்தை கையிருப்புல வச்சுட்டு பணம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ ஒவ்வொரு டோக்கனுக்கும் பின்னாடி ஒரு உண்மையான மதிப்பு இருக்கு. தேவை ஏற்பட்ட மட்டும்தான் புது டோக்கன் உருவாகும். இது ரொம்ப பாதுகாப்பானதா தெரியுது. மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது அந்த டோக்கனின் மதிப்பை ஒரு வெளிப்புற சொத்தோட இணைக்கிறது. ஆக ஒரு முதலீட்டாளரா நீங்க ஒரு ப்ராஜெக்ட பாக்கும்போது சரி, அது POW-வா அல்லது POS-ஆ என்பதை தாண்டி அது ப்ரீ மைண்ட் டோக்கனா அல்லது மின்டபிள் டோக்கனான்னு பாக்குறது மிக மிக அவசியம். ஆமா, அது அந்த டோக்கனின் பொருளாதாரம் மற்றும் அதில் உள்ள அபாயங்களை நமக்கு தெளிவா காட்டிடும் இல்லையா? கரெக்ட். சுருக்கமா சொன்னா POWனா கம்ப்யூட்டர் பவர் வச்சு ஜெயிக்கிறது, POSனா பணம் வச்சு ஜெயிக்கிறது, ஆமா. ப்ரீ மைண்ட்னா
மொத்த டோக்கனும் ஆரம்பத்திலே உருவாகி நிறுவனர்கிட்ட ஒரு பெரிய இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு புதிய நிதி அமைப்பு எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு காட்டுது. POWஓட ஆற்றல் தேவைகள், POSல அதிகாரம் குவியும் அபாயம், ப்ரீமைன் டோக்கன்களின் ரிஸ்க். ம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும். டிஜிட்டல் மதிப்பை உருவாக்கவும் பாதுகாக்கவும் அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னவாக இருக்கும்? என்னவா இருக்கும்? ஒருவேளை உங்க ஆதாரங்கள்ல லேசா குறிப்பிட்டிருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையுமா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.